எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷ 9வது நாளோட லஞ்ச் காம்போ என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாதம், வாழைக்காய் பொடி, வெள்ளரிக்காய் கூட்டு, கிள்ளி போட்ட ரசம், சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்காமல் ஒரு ரசம் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போடும்போது வாசனையாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே பெருங்காயம் நல்லா பொரியட்டும். அடுத்து வாழைக்காய் பொடி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, காரத்துக்காக 8லேருந்து 10 மிளகாய் வத்தல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்போட வாசனை வர அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். அதே மாதிரி வாழைக்காய் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 4 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா 2 வாழைக்காய் போகும். இப்போ 4 வாழைக்காவை தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. இந்த வாழைக்காய் பொடி இன்றைக்கி ஃபுல் சமையலுமே பார்த்தீங்கன்னா அம்மா தான் பண்ணியிருக்கா. வாழைக்காய் பொடி இது அம்மா பண்ணுற மெத்தட். நான் வேறு மாதிரி பண்ணுவேன். அதோட ரெசிபியும் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மிளகாவத்தெல்லாம் நல்லா வறுப்பட்டு எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புளி போட்டுக்க போகிறோம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளியை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சுட்டு எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொடி பண்ணும்போது கொஞ்சமாக புளி சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த கடுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். டைரெக்டாக புளி அப்படியே போட்டு பொடி பண்ணுறதை விட இது மாதிரி பொரிச்சிட்டு சேர்க்கும் போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ புளியை பொரித்து எடுத்துட்டாச்சு. அடுத்து அதே கடாயிலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் போட்டுக்கலாம். பொடி பொடியாக நல்லா இழைச்சி நறுக்கினா தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். இதுக்கு தண்ணிலாம் எதுவும் தெளிக்கணுங்கிறது கிடையாது. அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கினாலே போகும். சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 4 வாழைக்காய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். கேஸ் ஃபுல்லாக சிம்லேயே இருக்கட்டும். ஹையாக வச்சிட்டோம் அப்படின்னா அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வாழைக்காய் ஃபுல்லாக ஒட்டின்றோம். இப்போ வாழைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கரண்டியால் கலரி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே சுருளை வதங்கி வரட்டும். உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். கேஸ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுது. அந்த கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுடுது. ஸோ நல்லா குழைய வெந்து வந்தால் தான் உங்களுக்கு வாழைக்காய் பொடியோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி பண்ணுவாள். எங்கள் அப்பாவோட அம்மா இந்த மெத்தடில் தான் பண்ணுவாள். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். அடுத்த ரசம் வைக்கிறதுக்காக ஈச்சமில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 7 மிளகாய் வத்தல் அம்மா எடுத்துட்டுருக்கா. இதுக்கு வேறு எதுவுமே இல்லை. சாம்பார் பொடி, ரசப்பொடி எதுவுமே சேர்க்கல. வெறும் இந்த மிளகாய் வத்தலோட காரம் தான். பச்சை மிளகாய் கூட இதுக்கு வேணுங்கிறது கிடையாது. இப்போ இந்த மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம இதுலேயே கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த ரசம் வண்டலும் இருக்கவே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மிளகு சீரக பொடி மட்டும்தான் தேவைப்படும். இப்போ ஒரு சின்ன சைஸு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளியை நனைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது ஈச்சம்பில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. நார்மல் பாத்திரத்தில் கூட வைக்கலாம். ஸோ நம்ம ஈச்சம்பில் தான் நான் எப்போவுமே ரசம் வைப்போம் அப்படிங்கிறதுனால இதில் வச்சுருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுது. புளியோட அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு எடுத்து இந்த டைமில் நம்ம தேவையான அளவு வெறும் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பருப்பு ஜல்லெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் தண்ணி ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம புளி எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோமோ, காரம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு ரசத்தை பெருக்கிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒத்தாப்பில் அப்படி பன்னீர் மாதிரி இருக்கும் இந்த ரசம். ரசம் நுரைச்சி வர அந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். ரொம்ப டக்குன்னு அப்படி வைக்கக்கூடிய ரசம் பருப்பு ஜலமோ இல்லை சாம்பார் பொடி, ரசப்பொடி எதுவுமே தேவையில்லை. வெறும் மிளகாய், தக்காளி, பெருங்காயம் இது மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக இந்த ரசம் பண்ணிடலாம். தெளிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்காக கடாயில் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுட்டு அந்த தண்ணி வடிகட்டி எடுக்க போகிறது கிடையாது. அதனால எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் விட்டுருக்கோம். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு வெள்ளரிக்காய். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். பொதுவாக வெள்ளரிக்காய் கூட்டுக்காக இருக்கட்டும், வெள்ளரிக்காயில் நம்ம எது பண்ணாலுமே உப்பு வந்து தாங்காது, அதனால கம்மியான அளவில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது காய் வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. கூட்டுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து காயும் வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ இது கரண்டியெல்லாம் நல்லா லைட்டாக வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து பைத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கலத்த பருப்புக்கும் இன்றைக்கி வந்து பைத்தம்பருப்பு தான் வச்சுருக்கேன். கூட்டோட அந்த திக்னஸும் கொடுக்கும். அதே சமயத்தில் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைத்தம்பருப்பு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொடிக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டு இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கூட்டு. ஸோ பைத்தம்பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் இந்த தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் வந்து பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம காய் வேகும்போது உப்பு வந்து சேர்த்ததுனால நீங்கள் திருப்பி வந்து உப்பு போடணுங்கிறது கிடையாது. இந்த கூட்டு வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், அதே மாதிரி சாதத்துக்கும் சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவோட அந்த காரத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கூட்டு வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வேக வைக்கும் போதே சேர்த்துக்கணும். இப்போ இந்த கூட்டு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு வந்து சேர்த்துட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு வந்து நான் வெறும் கடுகு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்றாவே தாளித்து கொட்டதுனால உளுத்தம்பருப்பு போடலை. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் கூட்டும் கிள்ளி போட்ட ரசமும் சிம்பிளாக வந்து ரெடியாக எடுத்து ஸோ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு எடுத்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். கரெக்டான அந்த திக்னஸ்க்கு இருக்குது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. அடுத்து வாழைக்காய் பொடி பண்ண போகிறோம். அதுக்காக வறுத்து வச்ச அந்த சாமான் கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு கடைசியாக வாழைக்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்கணும், ரொம்ப அரைக்கக்கூடாது. இப்போது வாழைக்காய் பொடி வந்து பண்ணியாச்சு. கடைசியாக வாழைக்காய் சேர்த்து பொடி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து உதிராக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி தொகையில் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா சாதத்துக்கு போட்டு பசஞ்சுன்னு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மகாலயபக்ஷ சமையல் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாழைக்காய் பொடி, வெள்ளரிக்காய் கூட்டு, கிள்ளி போட்ட ரசம், சூடான சாதம். ஸோ இதுதான் மகாலயபக்ஷ 9வது நாளோட லஞ்ச் காம்போ. ஸோ இன்றைக்கி சமையல் எல்லாமே வந்து அம்மா தான் பண்ணி காமிச்சிருக்கா. அம்மாவோட மெத்தடு வாழைக்காய் பொடி, கூட்டு, ரசம் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்து மகாலயபக்ஷ பலகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பூரியும் தக்காளி கோஸ்தும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூரி வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப அப்படியே கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் கோதுமாவை வச்சு மட்டும் தான் பண்ண போகிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல்ல இந்த தக்காளி கோஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். வயசானவாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவளால் கடித்து சாப்பிட முடியாது. அதனால காரத்துக்காக 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு 3 தக்காளியை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். அதையும் வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி வந்து இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வந்துடும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து கறிப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அந்த பொடி வச்சு தான் இந்த கோஸ்து வந்து பண்ண போகிறோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து காரத்துக்காக தான் சேர்த்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல காரம் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கறிப்பொடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மிளகாவத்தல் சேர்த்துக்கிறதுனால நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும். இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா குழைய வந்துடும். இப்போ மூடி வச்சுடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுத்து. தக்காளி வந்து நல்லா குழைய வெந்துடுத்து. இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இல்லைனா தக்காளி தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த கொஸ்தோடு சேர்ந்து வரவே வராது. அதுக்காக தான். அடுத்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். அதை வந்து வேக வச்ச பைத்தம்பருப்பு இது கூடவே சேர்த்துக்கோங்க. பைத்தம்பருப்பு இல்லை துவரம்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி பைத்தம்பருப்பு தான் சேர்த்துட்டுருக்கேன். பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கொஸ்து வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பைத்தம்பருப்போட தக்காளி வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதுக்கும் போது தான் நீங்கள் வந்து அந்த கறி பொடி சேர்க்கணும். அதை நீங்கள் வந்து கடைசியாக சேர்த்துட்டா போதும், ஏன்னா நம்ம வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தக்காளி பைத்தம்பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கறி பொடி சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பு தனியா எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திக்னஸும் வந்து கரெக்டாக ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சமாக அந்த வெல்லம் சேர்த்தா தான் அந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ்லாம் எதுலேயுமே பிடிக்காதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எல்லா ரெசிபிலையுமே வந்து வெல்லம் போடுற இடத்துல நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த வெல்லம் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும், அதனால தான் நான் வந்து போடுறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் எடுத்து நல்லா கொதிச்சு கெட்டியாக எடுத்து இந்த பதத்துக்கு இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். நமக்கு பூரிக்கோ சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கடைசியாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட தக்காளி கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து பூரிக்கு மாவு பிசைறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துட்டுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ரவா மைதா எதுவுமே சேர்க்காமல் வெறும் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். இப்போ இந்த பூரிக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு போடுற அளவுக்கு உப்பு ரொம்ப போடணுங்கிறது கிடையாது. மைல்டாக நீங்கள் வந்து சேர்த்துட்டா போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த 2 விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் இருந்தால் போகிறோம். பொதுவாக சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா இடுறதுக்கு வரும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து பூரிக்கு நீங்கள் மாவு பிசைகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா டைட்டாக பிசையணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சப்பாத்தி அந்த இட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். புசு புசுன்னு உங்களுக்கு வந்து உப்பி வரும், எண்ணெயும் குடிக்காது. நீங்கள் இதே மாவில் வந்து ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டே அப்படின்னா எண்ணெய் குடிச்சின்னு ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. இந்த விஷயம் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் போகிறோம். ஸோ ரவாலாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வெறும் கோதுமை மாவில் பண்ணாலே பூரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சுக்கணும். நம்ம உள்ளங்கையால் தேய்ச்சி இது மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேலே அந்த மாவு தெரியாமல் இருக்கும். லைட்டாக மாவு தெரிஞ்சால் கூட நீங்கள் எந்த அளவுக்கு கையால் அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா டைட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மாவை பார்த்தாலே தெரியும் நான் வந்து எந்த அளவுக்கு டைட்டாக மாவை வந்து பிசைஞ்சிருக்கேன் அப்படின்னு. இதில் நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். பொதுவாக கோதுமை மாவு நம்ம பிசையும் போது அதில் எண்ணெயோ எது சேர்த்தாலுமே மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும். அதில் அந்த சாஃப்ட் வந்துடுது அப்படின்னா பூரி வந்து உங்களுக்கு சரியாக புரியாது. அதுக்காக தான் அதெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் உப்பு தண்ணி மட்டும் தான் விட்டு பிசைஞ்சிருக்கோம். மாவு வந்து இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. அதே மாதிரி பூரிக்கு வந்து மாவு வந்து ஊறணுங்கிறது கிடையாது, உடனே நம்ம வந்து இட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்திக்கு தான் ஊறணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையால் இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காததுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி நல்லா திரச்சி பிசையும் போது மாவு வந்து உங்களுக்கு ஒத்தாப்பில் ஆகிடும். இப்போ பூரி உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணும், நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து பூரி பண்ணணும். இப்போ நான் வந்து சின்னதாக இது மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். கையால் நீங்கள் வந்து 2 கையால் இது மாதிரி உருட்டி எடுத்துட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிராக் விழாமல் விரிசல் இல்லாமல் உங்களுக்கு வந்து பூரி இடுறதுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து டைட்டாக பிசைகிறோம். அதே மாதிரி மாவு தொட்டும் நம்ம வந்து பூரி இட போகிறது கிடையாது. அப்படி உங்களுக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கல்லில் வந்து நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவை வேண்டியது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் பூரி வந்து சூப்பராக இட முடியும். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து பூரி இட ஆரம்பிச்சுடலாம். ஸோ கையால் இது மாதிரி நல்லா திரச்சுன்ட்டு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நீங்கள் வந்து இட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம அந்த கல்லில் எண்ணெய் தடவிண்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். பூரியில் ரொம்ப மாவு தொட்டு இட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மாவாயிடும், எண்ணெய் ஃபுல்லாக கருகின மாதிரி ஆகிடும். அந்த ஒரு மாதிரி கருகின அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும் எண்ணெயில். ஸோ அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் தொட்டு இட்டேனாலே உங்களுக்கு வந்து நல்லா இடம் வரும்.
பூரி வந்து ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங் எல்லாருமே கற்றுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஷேப்போடு இடமாட்டா. அப்புறம் நம்ம பழக்கம் இட ஆரம்பிக்கிறது, அதை ட்ரை பண்ணுறதுல பொறுத்து தான் இருக்குது. பூரி ஷேப்பாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் தொட்டோ இல்லை மாவு தொட்டோ ரொம்ப நிறைய தொட்டோ இட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் ஸ்டார்டிங் நீங்கள் எப்படி இடுறீங்களோ அது வந்து பரவாயில்ல. அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இட்டுட்டு நீங்கள் ஒரு 3 நாள் வேணும் அப்படின்னா பெருசாக இட்டு நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இந்த தின்னுக்கு நீங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். ரொம்ப தடியாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும், மேலே மட்டும்தான் உப்பி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பூரி. ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா பூரியும் வந்து இட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10-15 பூரி இட்டுட்டு ஒரு சைடு போட்டு எடுத்துகிட்டே தான் இன்னும் கொஞ்சம் இடுவேன். எல்லாத்தையும் நம்ம வந்து இட்டு முடிச்சுட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காய வச்சுட்டுருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஒரு 10 பூரி இடுறதுக்குள்ளே எண்ணெயும் வந்து காஞ்சிரும், நமக்கு பொரிக்கிறதுக்கும் வந்து சௌரியமாக இருக்கும். ஸோ கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டே தான் நான் வந்து இது மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ ஒரு 10 பூரி இட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். எண்ணெயும் வந்து நல்லா காஞ்செடுத்து நம்ம ஒரு பூரியாக போட்டு எடுத்துடலாம். பூரியை பொறுத்தவரையும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சு இது மாதிரி எண்ணெயை நீங்கள் மேலே தெளித்து விட்டேல் அப்படின்னாலே பூரி வந்து உங்களுக்கு நல்லா புசுன்னு உப்பி வந்துடும். இந்த கோல்டன் கலர் வரதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவுலேயே கொஞ்சம் சக்கரைலாம் சேர்த்துப்பா. நான் வந்து சக்கரைலாம் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். இங்கே கிடைக்கிற அந்த கோதுமாவே உங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து சக்கரைலாம் எதுவுமே சேர்த்துக்கிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எதுவுமே சேர்க்கல, ஆனால் பூரி வந்து நல்ல கோல்டன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா பூரியும் வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி சோடா உப்பு எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்கணுங்கிறது கிடையாது. மாவை மட்டும் நல்லா இது மாதிரி டைட்டாக பிசைஞ்சாலே போதும். ரொம்ப நாள் வரையும் உங்களுக்கு வந்து அந்த பூரி புஸ்ஸுன்னே இருக்கும். ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பூரி நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே அமுங்கி போன மாதிரி ஆகிடும். அப்படிலாம் இருக்கும் இருக்காது. ரெண்டாவது மெயினாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும். பூரி எத்தனை பூரி சாப்பிட்டாலும் எண்ணெய் குடிச்சிது அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணாலே போகிறோம், உங்களுக்கு வந்து பூரி ரொம்ப சூப்பராக வரும். எதுவாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் ரொம்ப காய விடக்கூடாது. நம்ம இட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நாழி கழிச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சுலாம் போட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம இட அப்படியே பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பூரி. அதே மாதிரி இந்த மாவு ரொம்ப ஊறாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாழி ஊற வச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக நம்மளோட பூரி வந்து ரெடியாக எடுத்து இதே மாதிரி மீதி பூரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேட்ச் பொரிச்ச பூரி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக வந்து பூரி ரெடியாக எடுத்து நம்ம ஒரு பூரி பொரிச்சு ஒரு 5-6 பூரி பொரிச்சிருக்கோம். ஒன்று கூட அமுங்கவே இல்லை பாருங்கள். ரொம்ப நாள் வரையும் உங்களுக்கு இது மாதிரியே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுவேன், ரொம்ப பெருசாக பண்ண மாட்டேன். ரொம்பவே சூப்பராக நம்மளோட மகாலயபக்ஷ டிஃபன் வந்து ரெடியாக எடுத்து பூரியும் தக்காளி கொஸ்தும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த கறி பொடி மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ரெசிபி பண்ணாலுமே. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பூரி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயே குடிக்காமல் ரொம்ப சூப்பராக நம்மளோட பூரி வந்து ரெடியாக எடுத்து இந்த தக்காளி கொஸ்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த பூரி தக்காளி கொஸ்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.